அகிலமே வியந்து பார்க்கும் ஆழித்தேரது. அதற்கு முன்னால் நடனமாடிக்கொண்டிருந்தாள் கொண்டி. வெறும் சதுராட்டமல்ல அது, ஆனந்தவயப்பட்ட, அனைத்தையும் மறந்த நிலை. தான் ஈசனோடு இரண்டரக் கலந்துவிட்டதாக நினைத்துக் கொண்டு திளைத்தபடி ஆடும் ஆனந்த நடனம். திமிழை, மத்தளம், இந்தளம், உடுக்கை, கொம்பு, குடமுழா, துந்துபி, பாரிநாயனம் என ஈசனுக்கு விருப்பமான 70 வகை இசைக்கருவிகளும் இசைக்க அவற்றின் அதிர்வுகளுக்கேற்ப கொண்டி ஆடிக்கொண்டிருந்தாள். ஆரூர் மக்களும் சோழ பேரரசனும் அவள் ஆடுவதை அச்சத்தோடும் ஆச்சரியத்தோடும் பார்த்து கொண்டிருந்தனர். அது ஓர் அதிசய நிகழ்வு. பின்னே ஒரு பெண் நடனமாடினால் ஆழித்தேர் அசைந்து விடுமா என்ன? ஆவல் மேலோங்க எல்லோரும் நடனத்தையும் ஆழித்தேரையும் மாறி மாறி பார்த்தபடி இருந்தார்கள். 10 தேர்க்கால்கள், 9 லட்சம் கிலோ எடை. கொஞ்சமும் அசையாமல் கம்பீரமாய் நின்றது பிரம்மாண்ட தேர். அதன் தொம்பைகள் கூட மந்திரத்தில் கட்டுப்பட்டாற் போல அசையாது நின்றன. 20,000 கரங்களும் யானைகளும் குதிரைகளும் இழுத்தும் நகராத தேர். எப்படிப்பட்ட தேர் இது? ஒருமுறை முசுகுந்த சக்கரவர்த்தி இந்திரன் இடமிருந்து 7 விடங்கப் பெருமான் திருவுருக்களை பெற்றான். அவற்றை மண்ணுலகுக்கு கொண்டுவர மயனால் உருவாக்கப்பட்டது இந்த ஆழித்தேர். ரதஸ்தாபன சாஸ்திரம் என்னும் புதிய சாஸ்திரமே உருவாவதற்கு இந்த தேர்தான் காரணம். இந்த தேர்தான் 7 விடங்க மூர்த்தங்களையும் அருளச் செய்து முசுகுந்தன் வடம்பிடிக்க பிரம்மன் தேரோட்ட பூமிக்கு வந்தது இந்த தேர். அதனோடு வந்தவை 70 வகை சிவவாத்தியங்கள், 2000 வகை தேவ மலர்கள், 5 வகை புண்ணிய தீர்த்தங்கள். இதையெல்லாம் திருவாரூர் புராணம் விரிவாக சொல்கிறது. தேவர்களே வியந்து போற்றும் இந்த ஆழித்தேர் பல 100 ஆண்டுகளாக அசைந்தாடி வலம் வந்து மண்ணகத்தின் புகழ் குறியீடாகவே திகழ்ந்தது. அந்த வேளையில் அந்த ஆண்டு பங்குனி உத்திரத்தில் மட்டும் ஏனோ நகர மறுத்தது. ஏன் இப்படியானது என்று எல்லோரும் கலங்கிக் கொண்டிருந்த வேளையில்தான் கொண்டி ஆட ஆரம்பித்தாள். கொண்டியின் மனதில் எந்த வன்மமும் இல்லை. தன்னை அவமானப்படுத்தியவர்களை அவள் மன்னித்து விட்டாள். காற்றின் திசைக்கேற்ப ஆடும் தீபம் போல ஆடினாள். தேர் ஓட வேண்டும், அப்போதே என் உயிரும் பிரிய வேண்டும். இது கடகேஸ்வரன் மேல் ஆணை, அமர்ந்தாடும் எங்கள் ஆரூர் கூத்தன் மேல் ஆணை. தியாகராஜா, தேவரகண்ட பெருமானே, உள்ளுக்குள் இப்படியாக வேண்டியபடியே ஆடினாள் கொண்டி. எல்லோரும் செல்வங்களை எடுத்துக்கொள்ள தான் மட்டும் ஆலகாலத்தை எடுத்துக்கொண்டவர் அல்லவா இந்த தியாகேச பெருமான்? அவர் தன்னுடைய பக்தையின் விருப்பத்தை உணர்ந்து கொள்ள மாட்டாரா? கொண்டியின் பக்தியை உலகறியச் செய்ய திருவுளம் கொண்டார். தேர் தானே மெதுவாக அசைந்தது. அதிர்ந்து போன மக்கள் கூட்டம் விண்ணதிர ஆரூரா, தியாகேசா என முழக்கம் எழுப்பியது. வாத்திய